بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம், SLDJ என்ற நம்முடைய கிளையாக செயல்படக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவராக இருந்த ஃபர்சான் என்பவர் அவர் இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சூனிய நிலைப்பாடு தான் கரெக்ட் அப்படின்ட்டு சலஃபுகளோட போய் ஐக்கியமாகி விட்டார். உடனே நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கெல்லாம் வந்துகிட்டு சந்தோஷம் தாங்கல. நம்ம அடியில ஐஸ் கட்டி வச்ச மாதிரி நம்ம அப்படியே குதூகலத்துல, பார்த்தீர்களா தலைவரே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல என்னவா, இதுதான் சத்திய கருத்து என்பதற்கு என்ன ஆதாரமா? தலைவரே போயிட்டார்ல, அதுதான் நீங்க நம்ம சொல்ற கொள்கை தப்பு அப்படின்றதற்கும் அவங்க சொல்ற கொள்கை தான் கரெக்ட்ன்றதுக்கு என்ன ஆதாரமா? தலைவரே போயிட்டார்லன்னு சொல்லிட்டு அவர்கள் இது கிட்டத்தட்ட மனநோயாளிகளாகவே மாறிவிட்டார். ஃபர்சான் வந்துட்டாருன்னு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல கொள்கையை இவர்கள் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். என்னன்னு கேட்டா, அந்த அப்பாஸ் அலின்னு ஒரு ஆள் இருக்காரு, சவுதி சல்லிக்கு சிங்கி அடித்துக் கொண்டு அந்த சவுதி அரேபியாவினுடைய ஜாலியாத் தரக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளை கவ்வி பிடிப்பதற்காக சவுதி ஓடுன அந்த அப்பாஸ் அலி என்பவர் அவர் உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு. அல்ஹம்துலில்லாஹ், ஃபர்சான் எப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா? அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருப்பாரா? இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே கிடையாது. நேத்து வரைக்கும் வழிகேடு, காபீரு, முஸ்ரிக்கு, இவனை மாதிரி ஒரு வழிகேட இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன நிலைமை? ஃபர்சான் அப்படிப்பட்ட ஒரு அஹ்லாக்கு நிறைந்தவர். அவர் அப்படியே அவருடைய அந்த அஹ்லாக்கு பொங்கி வடிந்ததுல இலங்கையிலிருந்து வடிஞ்சு இந்தியா வரைக்கும் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி இப்ப பேசுறிய. எப்படிப்பட்ட கேவலம் பாத்தீங்களா? சகோதரர் ஃபர்சானை பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அஹ்லாக்கு மோசமான, இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்துல? அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடியவர், நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர், ஒரு திறமை உள்ள, கல்வியறிவு உள்ள, நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர். ஏன்னா ஒரு ஆளை வச்சா முடிவெடுக்கிறது, கொள்கை சரியா இல்லையா அப்படின்றத ஆளை வச்சா முடிவெடுப்ப? ஆளை வச்சு முடிவெடுக்கலாமா? ஒரு ஆள் எங்கிட்டு போய் சேர்றான்றதை வச்சு கொள்கையை முடிவெடுக்கிறவன் கொள்கைவாதியா? அவன் கொள்கை வியாதி. நீ கொள்கை வியாதியா இருந்துகிட்டு என்ன செய்யற? தலைவரே போயிட்டார் அப்படின்றிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வஹி செய்தியை எழுதிய ஒரு நபர் பார்க்கின்றோம். புகாரில ஆதாரபூர்வமான செய்தி இடம்பெறுகின்றது. 3617வது செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருத்தவர் கிறிஸ்தவரா இருந்து இஸ்லாத்தை தழுவுறாரு. இஸ்லாத்தை தழுவி சஹாபி ஆயிட்டாரு. சஹாபியாக கடைசியில் என்ன நிலைமை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அந்த வேத வசனங்களை எழுதக்கூடிய எழுத்தராக நியமிக்கின்றார்கள். அவனை சாதாரண ஒரு ஆளையா நியமிச்சிருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவ்வளவு நம்பகமான ஆளதான போடுவாங்க. அப்படி ஒரு நம்பகமான ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நம்பி என்ன செய்தார்கள்? ஒப்படைச்சு அவர் என்ன செஞ்சாரு? அல் பக்கரா ஆல இம்ரான் வரைக்கும் எழுதிக்கிட்டு ஓதிக்கிட்டு இருந்திருக்காரு. கடைசியில பார்த்தா திடீர்னு கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டான். அந்த ஆளு கிறிஸ்தவத்துக்கு மாறி கடைசியில மூத்தா போய் அவனை கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில பார்த்தா வெளியே கிடந்திருக்கு டெட் பாடி. நல்லா தோண்டி அடக்கம் பண்ணிருக்காங்க. மறுபடியும் வெளியே கிடந்திருக்கு. பூமி துப்பிருச்சு அப்படின்னு கிளம்பி இருக்கு செய்தி. அதுக்கப்புறம் எவ்வளவு ஆழமா தோண்ட முடியும் அவ்வளவு ஆழமா தோண்டிருக்காங்க. தோண்டி அடக்கம் பண்ணா கடைசியில பார்த்தா அப்பையும் வெளியே இதுக்கு மேல தோண்ட முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க. சரியா? இந்த செய்தியை நம்ம பார்க்கின்றோம். நல்ல வேலைக்கு இந்த அப்பாஸ் அலின்றால் அங்கே இல்ல. அந்த டயத்துல இருந்திருந்தான்னு வைங்களேன், இந்த காத்திபுல் வஹி எழுதினவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல அஹ்லாக்கான மனுஷன். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் போயிட்டான்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது பொய்யன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. கிறிஸ்தவத்துல போய் சேர்ந்திருப்பாங்க. இதுதானே எதார்த்தம்? அப்ப இது எவன் எங்க போய் சேர்றான்றது மேட்ரா? அது மேட்ரு கிடையாது. கொள்கை தான் மேட்ரு. யாரு இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு அங்கே போவான். நாளைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இதுக்கு முன்னாடி தலைவரா இருந்த ஹாமித் பக்ரின்னு ஒரு ஆளை போட்டு வச்சிருந்தோம்.
ஒண்ணு கபூர்ல போய் முட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப கபூர் வணக்கத்தை பார்த்தீர்களா, வந்து விட்டாரே, கபூர் வணக்கம் தான் முக்கியம், கன்ஃபார்ம், அதுதான் சரி, ஏன் அவரே வந்துட்டாருல்ல, கபூர் வணக்கம் தான் கரெக்ட் என்று சொல்வீர்களா? கபூர் வணங்கக்கூடிய கொள்கையை ஆய்வு செய்வியா? கொள்கையை பாரு. உனக்கு தைரியமும் திராணியும் இருந்து அந்த அப்பாஸ் அலியிடத்துல கேட்கின்றோம், நீ சரியான ஆளா இருந்தா கொள்கை ரீதியாக கேள்விகளை கேட்டு, எத்தனை கேள்விகளை கேட்டோம், எத்தனை வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம், உன்கிட்ட கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட நானே 25 கேள்வி கிட்ட கேட்டு இவர் ஜித்தால பேசினாரு, போய் அதே ஜித்தாலே உட்கார்ந்து கிளின்னு கிழிச்சு வெளியிட்டோமா இல்லையா? கேள்வி கேட்டோமே, பதில் சொன்னாரா? கொள்கை ரீதியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு வாயை திறக்க மாட்டாங்க. ஃபர்சான் வந்துட்டாரா? ஃபர்சான் வந்து விட்டார். உன்கிட்ட எவன் கேட்டா? இப்ப உன்னைய வீடியோ வெளியிட சொன்னாங்களா? நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல இத்தனை வருஷமா. நீ வெளியேறினதுல இருந்து உன்னோட விவாதிக்க அழைக்க கூப்பிட்டோமே, வந்தியா? நீனே வர மாட்டுக்கிற. அப்ப கொள்கை ரீதியா பேச எவனும் தயார் இல்ல. ஒரு ஆள் போட்டிருக்க தொப்பியை வச்சு, அவன் போட்டிருக்க சட்டையை வச்சு, அவன் கட்டியிருக்க வேட்டியை வச்சா கொள்கையை முடிவெடுக்கிறது? அக்கீதா என்னன்றதை பாரு, பேசு என்று சொல்லி அழைத்தால் வர மறுக்கின்றார்கள். அப்ப பாக்குறோம், இப்படி யாரு போனா என்ன கொள்கை அதனால தப்பாயிருமா? யாரு போனாலும், பிஜேபி போனாலும் கொள்கை தான் கரெக்டா இருக்குமே ஒழிய பிஜேபி வச்சா கொள்கை